சாந்தி. அவ்யக்த சமிகை 21 जूलाई 2026. बाबा என்ன சொல்றாருன்னா, जब योग में बैठते हो तो समाने की शक्ति सेकंड में यूज करो. सेवा के संकल्प भी समा जाए, इतनी शक्ति हो जो स्टॉप कहा और स्टॉप हो जाए. பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, எப்பொழுது யோகத்தில் அமர்கிறீர்களோ அப்பொழுது உள்ளடக்கும் சக்தியை ஒரு நொடியில் உபயோகியுங்கள். அதாவது நினைவில் உட்காரும் பொழுது லௌகிக் விஷயம் வேறாங்கிறார். ஆனால் இன்னைக்கு பாபா என்ன சொல்லாரு, சேவையை பற்றிய சங்கல்பம் கூட வேண்டாம். அது தப்பு இல்லை, அது பாவம் இல்லை. ஆனால் அது யோகம் என்று கணக்கிட முடியாது. சேவை பற்றி பாபா கிட்ட ஏதோ பேசுவோம், பாபா இப்படி நடந்தது அப்படி நடந்தது, இதுக்காக நாங்கள் இப்படி பிளான் பண்ணுறோம், இதை பண்ண போகிறோம். ஓகே, கரெக்ட், அது வேஸ்ட்டு கூட கிடையாது. ஆனால் அது யோகம் அல்ல. யோகுங்கிறது நேற்று சொல்லார் இல்லையா பாபா, பாப் और मैं, நான் மற்றும் பாபா, இதை தவிர எந்த ஒரு பிரான்ச்சும் இல்லை. அதனால அதிலிருந்து கூட நீங்க விடுபடணும். ஒரு நொடியில அந்த எண்ணங்களுக்கு கூட முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். ஸோ ஒரு நொடியில நீங்க இது கூட வேண்டான்னு நினைச்சீங்கன்னா உடனே அந்த சேவையினுடைய சங்கல்பங்கள் கூட முடிந்து விட வேண்டும். ஃபுல் பிரேக் லகே, டீலி பிரேக் நகி. வேகமா போயிட்டு இருக்கிறோம், சடன்னா எதில் ஒரு சைக்கிள் வராங்க, நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக ஃபுல் பிரேக் போடுவோம், கொஞ்சம் லூஸாக விட்டால் போயிடுச்சு தள்ளிடுவோம். நமக்கும் அதில் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அந்த மாதிரி இங்கே சொல்லலை பாபா. என்ன சொல்லாரு, பிரேக்கை ஃபுல்லாக போடுங்க, லூஸாக இருக்காதீங்க. அதாவது ஹாஃப் இது ஹாஃப் அது, அப்படி கூட கிடையாது. अगर 1 सेकंड के बजाय ज्यादा समय लग जाता है तो समाने की शक्ति कमजोर कहेंगे. அங்கேயும் அப்படி தானே, நம்ம கொஞ்சம் லூஸாக அதை ஃபுல் பிரேக் அப்ளை பண்ணலன்னா ஒரு அரை அடி எக்ஸ்ட்ரா போனால் கூட இடிச்சிடுவோம். அப்போ ஃபுல் பிரேக் போடுறோம். அதே போல் இங்கே 1 செகண்ட் தானா, ஒரு அரை நிமிஷத்தில் நான் சரி பண்ணிட்டேன். கரெக்டு தான், அரை நிமிஷங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஆனாலும் அதிலே கொஞ்சம் இழப்பு இருக்குது. அந்த சக்தி பவர்ஃபுல்லாக இல்லைங்கிறார். உள்ளடக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இன்னும் கூட பவர்ஃபுல்லாக ஆகணுங்கிறார். எனவே ஃபுல் பிரேக் போடுங்க. 1 செகண்டில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். தேக உணர்வுல அப்படியே ஆத்ம உணர்வுக்கு வரணும்னா உங்களால் வர முடியணும். எப்போ உங்களால் அப்படி வர முடியுதோ அப்போ தான் உங்களுடைய உள்ளடக்கும் சக்தி முழுமையாக இருக்கிறது என்று அர்த்தமாகும். எனவே இந்த உள்ளடக்கும் சக்தி ஆத்மாவுக்குள்ளே எவ்வளோ இருக்குது. அதனால தான் 8 சக்திகளில் இது ஒரு சக்தியை பாபா கொடுக்குறாரு. ஏன்னா இது இருந்தால் தான் நீங்கள் கண்ட்ரோலிங் பவரை கொண்டு வர முடியும். இது இல்லைன்னா உங்களுக்கு கண்ட்ரோலிங் பவர் கம்மியாயிடும். அதனால் இதை இன்றைக்கி பாபா ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம சங்கல்பம் வைக்கணும். அச்சா, இன்றைக்கி பாபா இந்த ஹோம்ஒர்க், இந்த டீச்சர் இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறாரு, இந்த ஹோம்ஒர்க்கை நான் சரியாக செய்துட்டு டீச்சருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். நல்ல காட்லி ஸ்டூடெண்ட்டாக இன்றைக்கி இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஒரு குட்டி நோட் புக்கு பெண்ணு கையில் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எத்தனை தடவை இதை பண்ணி பார்த்தோம், எந்தெந்த சூழ்நிலையில் பண்ணி பார்த்தோம். ஏதோ ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வருது, அப்போ மனசில் நிறைய எண்ணங்கள் வருது. அப்போ பாபா சொன்னது ஞாபகம் வருது. இல்லை, பாபா பிரேக் போட சொன்னாரே, இதை பற்றி நிறைய நினைக்கக்கூடாதுன்னு சொன்னாரே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நமக்கு ஒரு தைரியம் வரும். பரவாயில்ல, நம்மளால் பண்ண முடியுது. அந்த சுச்சுவேஷன் தானாக மாறிடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓம் சாந்தி.